வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனிதனாக வாழ்வதற்கு எல்லா விதமான அமைப்புகளையும் தேவைகளையும் இறைவன் உருவாக்கி வைத்துவிட்டு எல்லா ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும், அதாவது ஓரறிவு தாவரத்திலிருந்து ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து எந்த விதமான இன்னல்களும் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் ஏற்படாத வகையில் அவைகளை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை வாழ்ந்து முடிகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே அந்த இயற்கையை தன்னுடைய அறிவின் மூலமாக உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி அதன் பிறகு அனுபவிப்பதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களிடமிருந்து எப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இணக்கமான உறவு தெரியவில்லை. ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய ஆயுளில் 50 வருடத்திற்கும் மேலாக ஆய்வு செய்து மனிதனுக்கு தேவையான உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, வாழ்க்கை நல கல்வியாக அகத்தாய்வு பயிற்சி, இதெல்லாம் கொடுத்தது எதனால் என்று பார்த்தோம் என்றால், மனிதனாக மட்டுமல்ல மாமனிதனாக கூட நடந்து கொள்ள வேண்டும். மாமனிதன் என்று சொன்னால் தான் மட்டும் மனிதனாக வாழ்வது இல்லாமல் மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மாமனிதனாக அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதாத்ரி மகரிஷி மணவளக்கலையை கொடுத்தார்கள். அது எதற்காக என்பதற்காக பதில் சொல்வது போல இந்த கவி இருக்கும். கவிஞர் வாலி எழுதின ஒரு அற்புதமான கவி. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தொண்டர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தொண்டர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். மகான் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலை இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.